குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா எப்படி ப்ளே பண்ணுறது, இதோட லேஅவுட் எப்படி, இதோட டேப் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம டயட்டானிக் ஹார்மோனிக்கா, ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். பேசிக்காக ஹார்மோனிக்காவில் 3 டைப் தான் இருக்குது. இது 3வது டைப்பு. ஏன் இந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா ப்ளே பண்ணணும்னா இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து டயட்டானிக் ஹார்மோனிக்காவாக இருந்தாலும் சரி, ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்கேலில் மட்டும்தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இப்போது இது வந்து ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா, இது வந்து சி ஸ்கேல் ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா. அப்போ இதில் சி ஸ்கேல் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும், வேறு எந்த ஸ்கேலுமே ப்ளே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் டயட்டானிக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து டி ஸ்கேல் டயட்டானிக் ஹார்மோனிக்கா, இதுலேயுமே டி ஸ்கேல் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். இதை தவிர வேறு எந்த ஸ்கேலுமே ப்ளே பண்ண முடியாது. ஆனால் குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் எல்லா 12 மேஜர் ஸ்கேலும் மைனர் ஸ்கேலும் ப்ளே பண்ணலாம். இப்போ இதில் வந்து டி மேஜர் ஸ்கேல்னால் டியோட ரிலேட்டிவ் மைனர் ப்ளே பண்ணலாம், பி மைனரும் டி மேஜரும் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி சி ஹார்மோனிக்காலையும் சி மேஜரும் ஏ மைனரும் ப்ளே பண்ணலாம். ஒரு மேஜர் ஸ்கேல் ஒரு மைனர் ஸ்கேல் வந்து ஒரு ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் வந்து 12 ஹார்மோனிக்கா வாங்கி ப்ளே பண்ணிக்கிறேன், குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா ப்ளே பண்ணணும்னு எனக்கு கட்டாயம் இல்லை அப்படின்னா, இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஆக்சிடென்டல் நோட். ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து CDEFGAB இந்த இவ்வளோ நோட்டு தான் வரும். இதை தவிர இந்த ஷார்ப் நோட்டு, ஃப்ளாட் நோட்ஸ் எல்லாமே சி மேஜர் ஸ்கேலில் வராது. ஆனால் ஒரு சில பாட்டில் வந்து இந்த ஆக்சிடென்டல் நோட்டு வரும். அந்த ஆக்சிடென்டல் நோட்டை இந்த டயட்டானிக்லேயோ ட்ரெமோலோ ஹார்மோனிக்காலேயோ நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. டயட்டானிக்கில் ஒரு சில ஆக்சிடென்டல் நோட் நீங்கள் ப்ளே பண்ணலாம், ஆனால் ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் எந்த ஆக்சிடென்டல் நோட்டுமே ப்ளே பண்ண முடியாது. இதோட லேஅவுட் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவாக இருந்தாலும் இதை வந்து டவர் ஹார்மோனிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 24 ஹோல் ஹார்மோனிக்கா அப்படின்னு சொல்லலாம், 12 ஹோல் ஹார்மோனிக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட டேப் நொட்டேஷன் வந்து +or-12 தான் இருக்கும். 24 ஹோலில் ஹார்மோனிக்கா டேப் நொட்டேஷன் இருக்காது. இப்போ நீங்கள் 24 ஹோல் ஹார்மோனிக்கா வச்சுருந்தாலுமே 12 ஹோல் டேப் நொட்டேஷன் வச்சு தான் நீங்கள் அதையும் ப்ளே பண்ணணும். இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இதில் 24 ஹோல்ஸ் இருக்கும். இதை அமுக்கியாச்சுன்னா மேலே உள்ள ஹோல் வந்து பிளாக் ஆகி கீழே உள்ள ஹோல் ஓப்பன் ஆகும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹோல் வந்து ப்ளோ ஹோல். அதில் நீங்கள் ஊதுனா மட்டும்தான் சவுண்டு வரும். ட்ரா பண்ணியாச்சுன்னா, காற்றை உள்ளே இழுத்தாச்சுன்னா சவுண்டு வராது. செகண்ட் ஹோல் வந்து ட்ரா ஹோல். அதில் காற்றை உள்ளே இழுத்தா தான் சவுண்டு வரும், ப்ளோ பண்ணால் சவுண்டு வராது. அதே மாதிரி 3வது ஹோல் வந்து ப்ளோ ஹோல் மட்டும். இது மாதிரி ஒவ்வொரு ஹோலுமே ப்ளோ ஹோல், ட்ரா ஹோல், ப்ளோ ஹோல், ட்ரா ஹோல் இப்படி ஆல்டர்னேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் மொத்தமாக. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ஹோல்லையுமே சேர்த்து நீங்கள் ட்ரா பண்ணாலுமே 2வது ஹோல்லேருந்து மட்டும்தான் சவுண்டு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹோலும் 3rd ஹோலும் ப்ளோ ஹோல்னால 3rd ஹோல்லேருந்து மட்டும் தான் சவுண்டு வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஹோல் நீங்கள் ப்ளோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து மட்டும் தான் சவுண்டு வரும். இப்போ இந்த ஸ்லைடர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்லைடரை வச்சு நீங்கள் வந்து கீபோர்டை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் நோட்ஸ் இருக்கும் மேலே, அந்த பிளாக் நோட்ஸ் எல்லாமே இந்த ஸ்லைடரை வச்சு தான் நீங்கள் கொண்டு வரணும். அது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் வந்து ப்ளோ ஹோல், அது வந்து சி. நீங்கள் ப்ளோ பண்ணியாச்சுன்னா சி அப்படிங்கிற சவுண்டு வரும். இதை அமுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் ப்ளோ பண்ணிங்கன்னா சி ஷார்ப் சவுண்டு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹோல் வந்து ட்ரா ஹோல். அதில் காற்றை உள்ளே இழுக்கணும். செகண்ட் ஹோலில் காற்றை இழுத்தாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற சவுண்டு வந்து டி. அதே இது அமுக்கிட்டு அதே ஹோலில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி ஷார்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஹோலில் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளோ பண்ணுற அந்த நோட்டில் அமுக்கிட்டு ப்ளோ பண்ணால் அந்த நோட்லேருந்து ஒரு செமிடோன் இன்க்ரீஸ் ஆகிடும். அதான் இந்த ஸ்லைடரோட கான்செப்ட். ப்ளோ பண்ணாலும் சரி, ட்ரா பண்ணாலும் சரி, ஒரு செமிடோன் அந்த நோட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பிளாக் நோட்ஸ், அந்த மேலே இருக்கிற ஷார்ப் நோட்ஸை வந்து கொண்டு வரணும். இப்படி இருக்கிறனால நீங்கள் எல்லா மேஜர் ஸ்கேலையுமே இதில் ப்ளே பண்ணலாம். எல்லா மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் எல்லாமே இதில் ப்ளே பண்ண முடியும். இப்போ ஆக்சிடென்டல் நோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஆக்சிடென்டல் நோட்டுங்கிறது வந்து சில பாட்டில் வந்து ஷார்ப் நோட் வரும் அப்படின்னு. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த லேசான காரியம் அந்த பாட்டு எடுத்திங்கன்னா, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் மண்ணான மனுவுக்கு அந்த மண்ணா அதுங்கிறது வந்து ஆக்சிடென்டல் நோட்டு, எஃப் ஷார்ப். அதை வந்து நீங்கள் ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணவே முடியாது. ப்ளே பண்ண பாருங்கள். மண்ணை பிசைந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மண்ணா வந்து இந்த ஸ்லைடரை வச்சு ப்ளே பண்ணால் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். இதே இது நான் ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணுற பாருங்கள். அந்த மண்ணான வந்து இதில் தப்பாக தெரியும். அதை வந்து நீங்கள் அந்த எஃப் ஷார்ப் நோட்டை இதில் ப்ளே பண்ணவே முடியாது. அதில் வந்து தப்பாக தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இல்லை நான் தப்பாகவே ப்ளே பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இந்த ஹார்மோனிக்காலே ப்ளே பண்ணலாம். சில பாட்டெல்லாம் ரொம்ப அப்படி அப்ரப்டாக தப்பாக தெரியாது, அந்த ஒரு நோட்டில் மட்டும் தான் தப்பாக தெரியும். இப்போ எல்லாமே எனக்கு எல்லாமே அதுலேயுமே ஆக்சிடென்ட் நோட்டு வரும். ஆ எனும் சகாயனும் பூபா ஏனும் அந்த ஏ அப்படிங்கிற இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நோட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா
நமகாயனம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நமகாயனம் அதே இது இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண பாருங்க. அப்படி தான் இதில் ப்ளே பண்ண முடியும். அது ஏன் வந்து அவ்வளவு அக்குரேட்டாக நம்ம வந்து ட்ரெமோலோவில் ப்ளே பண்ண முடியாது. இந்த ஆக்சுவல் நோட் வந்து ஒரு சில பாட்டுகளில் இருக்குது. பிளஷட் அஷூரன்ஸ் அந்த பாட்டில் இருக்குது. வென் பீஸ் லைக் எ ரிவர், எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம். ஒரு சில பாட்டுகளில் வந்து இந்த ஆக்சிடென்டல் நோட்டு வருது. அந்த ஆக்சிடென்டல் நோட் வந்து இந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். டேப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவுக்கு என்ன டேப் இருக்கோ அது அப்படியே குரோமேட்டிக்கும் அப்ளிகபிள் தான். ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவும் +or-12 ஹோலில் தான் இருக்கும். குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவும் +or-12 ஹோலில் தான் இருக்கும். இப்போ இது வந்து டவர் ஹார்மோனிக்கா. இதில் வந்து 24 ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராப்பராக 12 ஹோல்ஸ் இருக்கிற குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவே உண்டு. அதில் வந்து எப்படின்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு 2 ஹோலையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே ஹோலில் இருக்கும். அந்த ஒரே ஹோலில் ப்ளோ பண்ணாலும் சவுண்ட் வரும், ட்ரா பண்ணாலும் சவுண்ட் வரும். இதை ஸ்லைடர் அமைக்கி ப்ளோ பண்ணாலும் சவுண்ட் வரும், அமைக்கி ட்ரா பண்ணாலும் சவுண்ட் வரும். இந்த ஒரு ஹோல்லையே 4 சவுண்டு கிடைக்கும். இதில் வந்து இந்த 2 ஹோலில் செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த 12 ஹோல் ஹார்மோனிக்காவில் ஒரே ஹோலில் அந்த மெக்கானிசம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு தெரிஞ்சு அபவ் 6000 ருபீஸில் தான் அந்த 12 ஹோல் குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா கிடைக்கும். இது வந்து 700, 800 அந்த ரேஞ்சில் எல்லாம் கிடைக்கும். 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இந்த டவர் ஹார்மோனிக்கா கிடைக்கும், குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா. ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால், ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எந்த சேஞ்சும் இல்லாமல் அதை அப்படியே இந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு மேஜர் ஸ்கேலில் நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். இப்போ சி மேஜர் ஸ்கேல் ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதை அப்படியே இந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு டோரெமிஃபா ப்ராக்ரஷன் கிடச்சிரும். சேம் ப்ராக்ரஷன் தான், சேம் பேட்டர்ன் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. அதே மாதிரி சி ஷார்பில் நீங்கள் ப்ளே பண்ணோன்னா இதை கம்ப்ளீட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் சியில் எப்படி ப்ளே பண்ணுவீங்களோ அதை அப்படியே ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சி ஷார்ப் கிடைக்கும். இப்போ நான் சியில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சரிகமா பதனிசா. சரிகமா பதனிசாங்கிறது இங்கிலீஷில் டோரெமிஃபா சோலாட்டிடோ. இது சி. இப்போ அடுத்த இதை அமைக்கிட்டு ப்ளே பண்ணுறேன். இது வந்து சி ஷார்ப். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான அந்த ஸ்லைடர் பேட்டர்ன் வரும். இந்த ஸ்லைடரை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இப்போ 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோலில் ப்ளோ பண்ணணும். 1S அப்படின்னா இதை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹோலில் ப்ளோ பண்ணணும். அது மாதிரி -2 அப்படின்னா செகண்ட் ஹோலில் ட்ரா பண்ணணும். -2S அப்படின்னா இதை அமுக்கிட்டு செகண்ட் ஹோலில் ட்ரா பண்ணணும், காற்றை உள்ளே இழுக்கணும். இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் நொட்டேஷன். ஆனால் ஒரு சில நொட்டேஷனில் வந்து இந்த ஸ்லைடரை வந்து வேறு மாதிரி ஏரோ மார்க் மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸ்டாண்டர்டான நொட்டேஷன் வந்து எஸ், அதான் அந்த ஸ்லைடரை மென்ஷன் பண்ணுவாங்க. 1S, 2S, -1S, -3S அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 2-3 பேட்டர்ன் அந்த டோரெமிஃபா பேட்டர்ன் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்தையுமே ப்ளே பண்ண போகிறதில்ல. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா 12 ஸ்கேலுக்குமே எப்படி அந்த டோரெமிஃபா பேட்டர்ன் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மொத்த டோரெமிஃபா பேட்டர்னையும் லேர்ன் பண்ணிக்கலாம். மொத்த 12 மேஜர் ஸ்கேலையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சி மேஜர் ஸ்கேல்லேருந்து டோரெமிஃபா ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக 3 ஆக்டேவ் கிடைக்கும். சி ஷார்ப்லேருந்துனாலுமே 3 ஆக்டேவ் கிடைக்கும். ஆனால் டிலேருந்து நீங்கள் டோரெமிஃபா ப்ராக்ரஷன் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக 3 ஆக்டேவ் கிடைக்காது. டிலேருந்து 1 ஆக்டேவ் கிடைக்கும். 2வது ஆக்டேவ் வந்து ஃபுல்லாக இருக்கும். 3வது ஆக்டேவில் அந்த லாஸ்ட் ஒரு நோட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு நோட் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த 3rd ஆக்டேவ்லேருந்து ஒவ்வொரு நோட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பி மேஜர் ஸ்கேலில் இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஹையர் ஆக்டேவில் 2 ஆக்டேவ் மட்டும் தான் ப்ராப்பராக கிடைக்கும். பிலோவில் கிடைக்கும், ஹையர் ஆக்டேவில் வந்து 2 ஆக்டேவ் மட்டும் தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இது போக குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா வந்து சி குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா தான் ஸ்டாண்டர்டு. ஆனால் எல்லா மேஜர் ஸ்கேல்லையுமே குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவுமே கிடைக்குது. அது வந்து ரேர் தான். சி குரோமேட்டிக்ங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டான எல்லா இடத்துலையுமே குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மேஜர் ஸ்கேலோட குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா தான் கிடைக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த ஸ்லைடர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சி ஷார்ப் நான் ப்ளே பண்ணிவிட்டேன். இப்போ டி மேஜர் ஸ்கேலுக்கு எப்படி ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இதில் 12 ப்ராக்ரஸனையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நீங்கள் குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா மட்டும்தான் ப்ளே பண்ணுறேன், வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி மொத்த பேட்டர்னையும் லேர்ன் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இது மெயினாக நொட்டேஷன் வச்சு ப்ளே பண்ணால் தான் எல்லா ஸ்கேலையுமே ப்ளே பண்ண முடியும். 1-2 ஸ்கேல் இல்லை 3 ஸ்கேல் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா ஸ்கேலையும் மெமரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். டி மேஜர் ஸ்கேலில் ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ நான் ஃப்ரெண்டில் நொட்டேஷன் வச்சுருக்கிறேன், அதை பார்த்து தான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எல்லா ப்ரோக்ரஷனும் மனப்பாடமாக தெரியாது.
டியில் ப்ளே பண்ணுறேன். இதான் டி மேஜர் ஸ்கேல். இப்போ ஜி மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஸ்கேலுக்குள்ள பேட்டர்னையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.